முகத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, என்ன காரியம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணுமோ, ஒரு நன்மை வேணுமோ, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம போய் ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறிடும். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், இந்த நன்மைனாலே என் குடும்பத்தை நிரப்பிடுங்க அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வேண்டிய மன விருப்பங்களை, நம்ம விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நம்ம கேட்கப்படுற எல்லா விண்ணப்பங்களுக்கும் நம்முடைய மன விருப்பம் நிறைவேற்றப்படும்படியாய் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நம்ம ஆண்டோடைய ஏறது ஜெபம் எப்படி இருக்கணுமா? ஒரு விசுவாசம் உள்ள ஜெபமாய் காணப்பட வேண்டும். ஏதோ ஆண்டோட சொல்லிட்டேன், ஆண்டவர் பார்த்துக்கிடுவாங்க, அப்படி இல்லை. சொன்ன நமக்குள்ளாக நம்முடைய கர்த்தர் மெய்யான தேவன், அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்ற நிச்சயத்தோடு சொல்லணும். அது மாத்திரமல்ல, கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன், கர்த்தர் கட்டாயமாய் நிச்சயமாக இந்த விண்ணப்பத்தை எனக்கு நிறைவேற்றி தருவாங்க, என் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாங்க. அப்படியாய் ஆண்டவரை சார்ந்து ஆண்டோடைய சமூகத்தில் நம்பிக்கை வைத்தவர்களாய் நம்ம காத்திருக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தை, நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுப்பது உண்டு. இன்னைக்கு கூட அருமையானவர்களே, ஒரு வேளை காலதாமத்தின் நிமித்தமாய், தடைக்கு மேல் தடையின் நிமித்தமாய் செபித்தோம், சூழ்நிலை முன்பை விட ரொம்ப மோசமாக போயிட்டு, சூழ்நிலை நேர்மாறாக இருக்குது. அது மாத்திரமல்ல, எத்தனை பேருடைய நிந்தனை, எத்தனை பேருடைய பரியாசம், அப்படிப்பட்ட நிலைமையில் என்னால் விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியலை, விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியலை அப்படின்ற நிலைமையில் இன்றைக்கும் அவிசுவாசத்தோடு ஒரு வேளை இந்த நாள் ஆண்டவர் செய்வாரா, இந்த விண்ணப்பம் கேட்கப்படுமா, எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வழி திறக்கப்படுமா, கர்த்தர் நான் கேட்ட காரியத்தை எனக்கும் என் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரா, அப்படிப்பட்ட கேள்விக்குறியோடு கூட இந்த நாளில் ஒரு வேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஒன்றை அறிந்து கொள்வோம், ஆண்டவர் நம்மிடத்தில் நம்ம கேட்ட ஆசீர்வாதத்தை, நம்ம விரும்புகிற நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்க ஒரே ஒரு ஆவிக்குரிய அனுபவம் என்னன்னா, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். விசுவாசம் உள்ளவளாக இரு, அவிசுவாசியாக இராதே. ஆண்டவர் வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுது, அவிசுவாசியாக இராதே, விசுவாசம் உள்ளவளாக இரு. ஆண்டுடைய வார்த்தை. அப்போ ஆண்டுடைய வார்த்தையின்படி, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம விசுவாசத்தில் பலப்படும் பொழுது தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாங்க, விசுவாசம் உள்ளவளா இரு என்று. விசுவாசம் உள்ளவனா இரு என்று கர்த்தர் சொல்லுகிறாங்க. பாருங்கள், வேதாகமத்தில் கூட மத்திய 8வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு படவில் ஏறுறாங்க, சீஷரும் படவில் ஏறிட்டாங்க. பாருங்க, படகுல புறப்பட்டு செல்லும் பொழுது படகு மூழ்கத்தக்கதாக அலைகள் காணப்பட்டது, பெருங்காற்று அடித்தது. ஆகையினால இந்த படகு மூழ்கி போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்த உடனே சீஷர்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, படகு மூழ்கி போக போது நாங்களும் மூழ்கி மடிந்து போக போறோமே, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த படகுல தான் யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் எல்லாம் கூடுமே, அந்த தேவன் இந்த படகுல நம்ம கூட இருக்கிறாங்களே அப்படின்றத அவங்க மறந்துட்டாங்க. மறந்து போய் என்ன கேட்குறாங்க? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டுட்டாங்க. அருமையான ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க? ஏன் பயப்பட்டீங்க? விசுவாசம் உள்ளவளாக இரு. ஏன் அவிசுவாசங்கள் காணப்பட்டது? ஏன் பயப்பட்டீங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் அதை தான் சொல்லுகிறாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம். உங்கள் சரீரத்தை காணப்படுற ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தமாய் உங்களுக்குள்ள ஒரு மரண பயம் காணப்படலாம். சத்துருக்களை பார்த்து ஒருவேளை அவங்க நிமித்தமாய் வந்த எதிர்ப்புகள், போராட்டத்தை பார்த்து கூட என்ன நிலைமை ஆகுமோ, இன்னும் குடும்ப வாழ்க்கை என்ன நிலைமை ஆகுமோ கேள்விக்குரிய பயத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், வருங்காலம் எப்படி இருக்கும், பிள்ளையுடைய காரியங்கள் எப்படி முடியும், பிள்ளையுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோமே, காலதாமதம் ஆகிட்டே, தடைக்கு மேலே தடையே, பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்ப்போமா மாட்டோமான்ற கேள்விக்குறியோடு கூட
ஆண்டவருடைய சமூகத்தில் பயத்தோடு கூட நீங்கள் காத்திருக்கலாம். சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தையை தான் கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஏன் பயப்பட்டீங்க? அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீங்கன்னு கர்த்தர் கேட்டாங்க. இன்னைக்கு அற்ப விசுவாசியாக இல்லாதபடி விசுவாசம் உள்ளவளாக இரு, உன் விசுவாசத்தை காத்துக்கொள் என்ற வார்த்தையின்படி மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறாங்க. இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆசீர்வாதமோ என்ன நன்மையோ அது தேவனால் மாத்திரம்தான் நிறைவேற்றி கொடுக்க முடியும். கர்த்தர் செய்வாங்க. அப்போ உங்களுக்குள்ள என்ன விசுவாசம் வேணும்? கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவன். அந்த தேவன் என் கூட இருக்கிறாங்க, என் குடும்பத்தாரோடு கூட இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவரை சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு சகோதரி, ஆண்டவர் தான் எங்களை கிருபையாக ரட்சித்தாங்க. அந்த ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறாங்கன்ற ஒரு நிச்சயம் முதலாவது வேணும். ரெண்டாவது, நம்ம கூட இருக்கிற கர்த்தர் அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இந்த உலகத்தின் ஆசீர்வாத செல்வாக்க கொடுக்காத எல்லா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் ஒருவர் தான் கொடுக்க முடியும். அப்படி அவர் பேரில் விசுவாசம் வைத்து விட்டோமானால் கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மன விருப்பம் என்னென்ன விருப்பமோ எல்லா காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பாங்க. உங்களை மகிழ செய்வாங்க.